This video is the sponsored contains EduGoats. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. குச்சிக்கிழங்கு வேவிச்சு கிழங்கி தாளித்து சாப்பிட்றது எப்படி பாருங்கள். வேவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றணும் கொஞ்சம் போதும். எண்ணெய் ஊற்றிருக்குமா கொஞ்ச நேரம் காயிட்டு ஒரு நிமிஷம். கடுகு கொஞ்சம் போடணும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் போடுறோம். கடுகு போட்டோம். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போடணும். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சி கடுகு கூட பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ கடுகு கொஞ்சம் போடுறோம். மிளகா 2 கூட சேர்த்திட்டோம். அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போடணும். மஞ்சள்தூள் போட்டோமா. இப்போ கிழங்கு பாருங்கள் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து அதில் கொட்டுறோம். கொட்டி நல்லா கிண்டி விடணும். கலர் திரும்புறதும் கிண்டி விடாத நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வேவிச்சு வச்ச கிழங்கு தாளிச்சது இப்படி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் மஞ்சள் கூட சரியாக போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சம் போடலாம். நாங்கள் எஸ்பிஓவில் வாங்கின மிளகுத்தூளை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். போட்டிருக்கோம். மிளகுத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கோம். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடயே வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டிருக்கோம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து மிளகாத்தூளும் போடலாம். அது காரம் ஏற்கனவே மிளகா போட்டிருக்கோம். அதனால் வந்து சரியாக இருக்கும். நாங்களும் வாரத்தில் 2 ஐட்டம் செய்ய வந்துடலாம். அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு உடம்புக்கு நல்லது குச்சிக்கிழங்குங்கிறது. நல்லா கிண்டி விடணும். ஏன்னா அடி பிடிச்சிடும் இல்லையா, அதனால் நல்லா கிண்டி விடணும். இப்போ பாருங்கள், சுவையான குச்சிக்கிழங்கு வேவிச்சு தாளித்து சாப்பிட்றது இப்படி சுவையான குச்சிக்கிழங்கு வேவிச்சு தாளிச்சது பாருங்க கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். நன்றி.